வணக்கம். நம்ம அந்த வீடியோ ஒரு சந்தோஷமான விஷயத்தோடு ஆரம்பிக்கலாம். நேற்று பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவுடைய ஜிடிபி வந்தது. அதெல்லாம் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததுன்னா 7.8 அப்படின்னு சொல்லி இருந்தது. ஸோ அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு 8.2% ஜிடிபியோட க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நேற்று அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, செக்டர் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் 9.1% வளர்ச்சி காண்றிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் 7.2%, ஃபினான்ஷியல் அண்ட் ரியல் எஸ்டேட் 10.2%, அக்ரிகல்ச்சர் 3.5%, யூட்டிலிட்டிஸ் அப்படின்றது இது 4.4%, கன்ஸ்ட்ரக்ஷன் 7.9% வளர்ச்சி காண்றதா நேற்று ஜிடிபியோட டேட்டா வந்திருக்கு. ஸோ இது இந்தியாவுடைய ஜிடிபி க்ரோத்துக்கு ஒரு பூஸ்ட். அது இல்லாமல் அடுத்து வர நாட்களுக்கு நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரியான ஒரு நியூஸ். அடுத்து வர நியூஸ்க்கெலாம் கொஞ்சம் நிறைய நியூஸ் வரப்போகுது. இது நம்மளுடைய இப்போ சந்தை எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் திசை தெரியாமல் 3 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா 26,200க்கும் 300க்குள்ளே தான் நேற்று இருந்தது. ஸோ நேற்று 26,280 வரைக்கும் போச்சு. திரும்ப லோ 26,172 வரைக்கும் வந்தது. திரும்ப அந்த 26,202. ஸோ அந்த கடைசியாக புதன்கிழமை ஒரு ஏற்றம். நேற்று அந்த 26,200 உடைக்கல. நேற்று க்ளோசிங் முந்தானத்து 26,200 கீழே க்ளோஸ் ஆகலை. நேற்று 26,200 கீழே க்ளோஸ் ஆகலை. ஸோ கடந்த 3 நாட்களாக பார்க்கும்போது இந்த 26,200 அப்படின்றது இங்கே ஸ்ட்ராங்காக செயல்பட ஆரம்பிச்சிருக்கு ஸோ மார்க்கெட்டில். ஸோ அதனால் அடுத்து வர நாட்களில் மார்க்கெட் நமக்கு எந்த திசையில் நோக்கி பயணிக்க போகுது அப்படின்றது இந்த ஜிடிபி டேட்டா நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வர நாட்களில் நம்ம திங்கட்கிழமை மார்க்கெட். ஸோ வர திங்கட்கிழமை மார்க்கெட் கிட்டத்தட்ட கேப் டவுனாக இருக்குமா, கேப் அப் ஓப்பனாக இருக்குமா அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் இருந்தது. ஸோ மார்க்கெட் கீழே போகும்னு சில பேர் புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்க, சில மேலே போகும்னு சொல்லி கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது திங்கட்கிழமைக்கு மார்க்கெட் கால் ஆப்ஷன் எடுத்தவங்களுக்குலாம் ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இதுவாக இருக்கும். அடித்து கலக்கும்னு நினைக்கிறேன் திங்கட்கிழமைக்கு. ஸோ 26,202 க்ளோசிங், 26,400 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திங்கட்கிழமை மார்க்கெட். எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் அடுத்து வர இந்த 26,395, 26,400 அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ பிரமாதமாக இருக்குது. ஸோ திங்கட்கிழமை மார்க்கெட் ஒரு பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னென்னா, இது வரைக்கும் சார் எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணவங்க என்ன கேட்டிங்க அப்படின்னா, நிஃப்டி ஏறிக்கிட்டே போகுது, நான் வாங்கி வச்சுருக்க ஸ்டாக்லாம் ஏறவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வரதா இருக்குது. அது எனக்குமே இருக்குது. எங்கள் ஸ்டாக்லாம் 20% -30% மைனஸில் இருக்குது சில பங்குகள்லாம். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து வர நாட்களில் இது இந்த மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இப்போ இந்த ஜிடிபி டேட்டா ப்ளஸ் சந்தைக்கு கொடுத்துருக்க பூஸ்ட் அடுத்து வர நாட்களில் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஏற்றம் கொடுக்கலாம். ஸோ அதேமாதிரி நம்ம போன மாதத்தில் என்னென்ன பங்குகள்லாம் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்தது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அடுத்த இன்னொரு வீடியோ எந்த பங்குகள்லாம் நவம்பர் சீரீஸில் இறங்கிய பங்குகள் அப்படின்ற இன்னொரு வீடியோ பார்த்துடலாம். ஸோ இப்போ மண்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு ஓரளவு உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ போன மாதம் எந்தெந்த பங்குகள்லாம் ஏற்றம் கொடுத்த பங்குகள் அப்படின்ற அதையும் பார்த்துடலாம். ஸோ போன மாதத்தில் பெரிய அளவில் ஏற்றம் கொடுத்த பங்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தங்கமல் ஜுவல்லரி கிட்டத்தட்ட ஒரு 60% ஏற்றம் கொடுத்துருக்கு. பெரிய லெவலில் ஏற்றம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2,048 ரூபாலேருந்து 3,263 ரூபா. ஸோ இந்த மாதிரி நல்ல பங்குகளை வாங்கி வச்சுருக்கவங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளான ஒரு இது. Q2 ரிசல்ட் நல்லா கொடுத்துருந்தாங்க, அது தொடர்ந்து ஏற்றம் கொடுத்தது. அதுக்கடுத்து பார்த்தோம் பியூர் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் 27% ஏற்றம் கொடுத்த பங்கு. அதுக்கடுத்து இட்டாச்சி எனர்ஜி இந்தியா 26% ஏற்றம் கொடுத்த பங்கு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இண்டிகோ பெயிண்ட்ஸ் 26%, NIT லேர்னிங் சிஸ்டம் 21%, லேட்டன் வியூ அனாலிட்டிக்ஸ் 18%, JSW ஹோல்டிங்ஸ் 18%, பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் 245-290 ரூபா 18% ஏற்றம் கொடுத்துருக்கு. கனரா பேங்க் பார்த்தோம் அப்படின்னா 128-150 ரூபா 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. முத்தூட் ஃபைனான்ஸ் 3,184 3,747 ரூபா 17% ஏற்றம் கொடுத்துருக்கு. CCL ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 16% ஏற்றம் கொடுத்துருக்கு. 3M இந்தியா லிமிடெட் 16%, TD பவர் சிஸ்டம் 16%, GMR ஏர்போர்ட்ஸ் 16%, ஆர்ச்சிட் ஃபார்மா 16%, ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் 16%, எல்என்டி ஃபினான்ஸ் 16%. கண்டினியூஸான ஒரு ஏற்றம் இந்த பங்கில் இருக்குது பண்ணுறதை கவனிக்கலாம். பிரிகால் லிமிடெட் 15%, ஜோதி CNC ஆட்டோமேஷன் 15%, ஏஐ இன்ஜினியரிங் 15%, யுரேகா ஃபுட்ஸ் 15%, சன்செரி இன்ஜினியரிங் 15%, சிட்டி யூனியன் பேங்க் 15%, கர்நாடகா பேங்க் 15%. ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஸ்டாக்காகவும் இருக்குது.
அதே நவீன் ஃப்ளோரின் இன்டர்நேஷனல் 15% கிட்டத்தட்ட ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 15%, ஆதித்ய பிர்லா கேபிட்டல் 15%, டிசிபி பேங்க் 15%, ஓல்டம் டிரான்ஸ்போர்ட் 13%, அசோக் லேலண்ட் ஒரு 13%, ஈசா இந்தியா 13%, சென்னை பெட்ரோல் 13%, ஏஷியன் பெயிண்ட்ஸ் 13%, சஃபாரி இண்டஸ்ட்ரீஸ், அவாந்தி ஃபீட்ஸ், ஐபிசி லேபரேட்டரிஸ், இந்தியா கிளைக்கல்ஸ், மேக்ஸிமம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், நியூலாண்ட் லேபரேட்டரிஸ், வெல்ஸ்பன் லிவிங், அனுபம் ரசாயன், ஹீரோ மோட்டோகார்ப், ஐஏஎஃப் ஃபினான்ஸ், கிராவிட்டா இந்தியா, கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின், அரவிந்தோ ஃபார்மா, ஃபெடரல் பேங்க். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10% வந்து 13% கேட்டு கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதே மாதிரி எம்சிஎக்ஸ் பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு 10% கிட்ட கொடுத்த பங்காக இருக்குது. காரர் ஹைடெக் ஃபிலிம் ஒரு 10%, நேஷனல் அலுமினியம் 10%, கோல்டம் இன்டர்நேஷனல், ரேட்கைன் டிராவல், கார்டன் தி ஷிப்பிங், ஆக்சுவல்ஸ் கெமிக்கல், பாரத் ஃபோர்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன், ஜாகல் ப்ரீபெய்ட், கேஆர்பி லிமிடெட், அசாகி இந்தியா கிளாஸ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ், எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைசஸ், நாராயணா ஹிருதாலயா, மஹிந்திரா லைஃப் ஸ்டைல், எல்என்டி டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், மெட்ப்ளஸ். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 8-10% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அவருக்கு அடுத்து பார்த்தோம் இன்டெலெக்ட் டிசைன், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், சம்வர்தனா மதர்சன், ஏஞ்சல் ஒன், எம்டார் டெக்னாலஜிஸ், அரவிந்த் லிமிடெட், யூனோ மிண்டா, கேசோரம் இண்டஸ்ட்ரீஸ், எல்டிஐ மைண்ட் ட்ரீ, குஜராத் பிபவ் போர்ட்ஸ், கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ், லாரஸ் லேப்ஸ், பிடிசி இண்டஸ்ட்ரீஸ், ஓரோக் இன்ஜினியரிங், ஃபோர்ஸ் மோட்டர்ஸ், சிக்னிட்டி டெக்னாலஜிஸ், ரெடிங்டன், ஈக்விட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், சன் ஃபார்மா, பயோகான், டிபிஓடிகே, வோடோஃபோன் ஐடியா, லூபின், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, பிஎல்எஸ் இன்டர்நேஷனல், இண்டஸ் கோஃபோர்ஸ், நட்கோ ஃபார்மா. ஸோ இந்த பங்குகள்லாம் 6-8% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. நட்கோ ஃபார்மா ஒரு 6% ஏற்றம் கொடுத்துருக்கு. செஞ்சுரி பிளைவுட்ஸ், டிப்ஸ் மியூசிக், சோனா பிஎல்டோ, ப்ரிசிஷன், ஜேஎல், கிளென்மார்க் ஃபார்மா, யூபிஎல். ஸோ இந்த பங்குகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 5-8% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த செக்டர் வைஸில் பார்த்தோம் லார்ஜ் கேப் மிட் கேப். இந்த அடுத்து வந்து நம்ம வந்து பி குரூப்பில் வந்து நம்ம ஒரு பங்கு அது அடுத்த லெவல் பங்குகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீனஸ் ரெமடிஸ் வந்து ஒரு 58% ஏற்றம் கொடுத்துருக்கு. சவுத் வெஸ்ட் பினாக்கல் அப்படின்ற பங்கு 48% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஜெட் ஃப்ரைட் லாஜிஸ்டிக் 42%. ஸோ இந்த பங்குகளில் வந்து ரிஸ்க்கும் அதிகம், ஏறினாலும் அதிகமாகிடும், இறங்கினாலும் அதிகமாக இறங்கும். ஸோ இது வந்து பி கேட்டகரியில் வர பங்குகள். இதெல்லாம் வந்து 48% வந்து சவுத் வெஸ்ட் பினாக்கல், ஜெட் ஃப்ரைட் லாஜிஸ்டிக், ரைகோ ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் 40% ஏற்றம் கொடுத்துருக்கு. விஎல்எஸ் ஃபினான்ஸ் ஒரு 39%, ராகவ் ப்ராடக்டிவிட்டி 40% ஏற்றம் கொடுத்துருக்கு. எல்ஜி பாலகிருஷ்ணா பிரதர்ஸ் இது இந்த பங்கு நமக்கு பரிச்சயமான பங்கு 40% ஏற்றம். கியூபிட் கண்டினியூஸான ஏற்றம் 38% ஏற்றம் கொடுத்துருக்கு. யூனிவர்சல் கேபிள்ஸ் 36%, ஆனந்தரதி ஷேர் 34%, பியூமெக்ஸ் ஆட்டோடெக் 33%, சிஜி ஷிப்பிங் கார்பரேஷன் 32%, பிஎல்எஸ்இ சர்வீசஸ் 22%, எல்சிசி இன்ஃபோடெக், குளோபல் சர்வீசஸ், மிட்வெஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 25% ஏற்றம் கொடுத்த பங்குகளாக இருக்குது. அதுக்கடுத்து பிக் ப்ளோ கன்ஸ்ட்ரக்ஷன், யாஸ்டெக் லைஃப் சயின்ஸ், ஸ்டார்லைன் என்டர்பிரைசஸ், ஹார்ட்வின் இன் இந்தியா, அபெக்ஸ் ஃப்ரோசன். ஸோ யூஎஸ் vs இந்தியா டீல் பாசிட்டிவாக வரும்ன்ற நோக்கத்தில் அபெக்ஸ் ஃப்ரோசன் கிட்டத்தட்ட 22% ஏறி இருக்குது. ராஜ் தர்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், மொனோமேட் டெக்ஸ் இந்தியா, ஒண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ், பெஸ்ட் ஆக்ரோ லைஃப், பொரோனா வியூஸ், நாலேஜ் மரைன் இன்ஜினியரிங், டைனமெட்டிக் டெக்னோ, இபேக் ப்ரிஃபர், ஜாம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ், கோகுல் ஆக்ரோ ரிசோர்சஸ், செக்யூர் கிளவுட் டெக், சாம்பவ் மீடியா, மூடிஸ், நவ்னீர் மேன், அப்கோ டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டோவின் எனர்ஜி, மெடிக்கமெண்ட் பயோடெக், ஆர்டிமிஸ் மெடிக்கேர், ரூசல் டெக், இந்தியன் மெட்டல் அண்ட் ஃபெரோஸ், பட்டேல் ரீட்டைல், ஆக்சிடா காட்டன், யாத்ரா ஆன்லைன், பசுபதி ஆக்ரிலைன், முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ், நீரஜ் சிமெண்ட், ஜிஇ பவர் இந்தியா, டிபி அப்னூஷன், டிவிஎஸ் ஸ்ரீ சக்ரா. சில பங்குகள்லாம் நம்ம பேரே கேள்விப்படாத பங்குகள்லாம் வந்து நம்ம இந்த அதர் ஏறி இருக்குது. ஸோ இந்த டிவி அபூஷன் இந்த பங்கெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. நானே வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸோ இந்த பங்கெல்லாம் வந்து புதுசாக வந்து உள்ளே வந்திருக்கு. எவ்வளோ சதவீதம் ஏறி இருக்குன்றது. டிவி ஸ்ரீ சக்ரா, என்ட்ராக் பில்டிங், ப்ரிசிஷன் வைஸ். ஸோ ப்ரிசிஷன் வைஸ்லாம் ஆல்ட்டுமே உடச்சி மேலே ஏறிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து 120 சுற்றிட்டு இருந்த பங்கு கிட்டத்தட்ட 250 திடீர்னு வந்து ஒரு மாதத்தில் 100 ரூபா கூடியிருக்கு இந்த பங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா. இண்டோகோன் இண்டஸ்ட்ரீஸ், கேரரோ இந்தியா, உஃபின் கிரீன் ஃபினான்ஸ், ட்ரெட்ஜிங் கார்பரேஷன், கோஸ்டல் கார்பரேஷன், யூரோப் ப்ரொஜெக்ட் சேல்ஸ், யூஎஃப்ஓ மூவிஸ், ஜிஆர்எம் ஓவர்சீஸ், டாக்டர் அகர்வால் லை, ஈகோஸ் இந்தியா மொபிலிட்டி, மொபைவினியோ, ஆன் இண்டஸ்ட்ரீஸ், யூமெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ்,
பியர் குளோபல், இன்ஃப்ராகம், பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா 10-20% உங்களுக்கு ஏறிய பங்குகளாக இருக்குது கிட்டத்தட்ட. ஓரியன், செரடெக், 63 மூன்ஸ் டெக்னாலஜி, ஆதித்ய இன்ஃபோடெக் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 11% ஏறிய பங்காக இருக்குது. பனாமா பெட்ரோகெமிக்கல், கேரிசெல், அப்ரோ இந்தியா, P2 ரீட்டைல், ரெஸ்பான்சிவ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரிவியூ ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், சிமேக் லிமிடெட், மான்டு கேரளா ஃபேஷன்ஸ், சிவா டெக்ஸியாம் லிமிடெட், ரெட்கோ லாஜிஸ்டிக்ஸ், SMS ஃபார்மா, டெல்ஃபி ஓட் மணி, ரூபிகாம் ரிசர்ச், KMC ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 10-13%, 14% ஏறிய பங்குகளாக இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓரிகம் என்டர்பிரைசஸ், கேலண்ட் எக்ஸ்பர்ட், எனர்ஜி டெவலப்மெண்ட், GC வெஞ்சர்ஸ். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து 10%, ஸ்கீம் அதே மாதிரி 9% இருக்குது. எக்ஸ்ப்ளோ சொல்யூஷன் ஏறி இருக்குது. பிஸ்ஜிவிஸ் ஃபார்மா, ராஜதன் குளோபல் வயர், கார்ட்ஸ் கேபிள், இந்தியா ஹியூமன் பைப், ஆக்டிவ் க்ளோதிங். ஸோ இந்த பங்குகள்லாம் வந்து கவனிங்க. இதில் எந்தெந்த பங்குகள்லாம் வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஏற்றம் கொடுத்த பங்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து 8-8 அந்த 8% வரைக்கும் எடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டில். ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவு நல்ல பங்கு. அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து ஏற ஆரம்பிச்ச பங்கு நான் எடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பங்குகள்லாம் வந்து கடந்த நவம்பர் மாத சீரீஸில் ஏற்றம் கொடுத்த பங்குகள், ஒரு மாதத்தில் ஏற்றம் கொடுத்த பங்கு. ஒரு நாள் ஏற்றம் இருக்கும், ஒரு நாள் இறக்கம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆவரேஜாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இத்தனை சதவீதம் கடந்த மாதத்தில் ஏறி இருக்குன்னு அர்த்தம். என்ன சார் நான் ஒரு நாள் 5% ஒரு போன தடவை வீடியோ பார்த்து ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் இந்த பங்கு 4-8% இறக்கம் கொண்ட பங்கெல்லாம் பார்த்தேன் சார் அப்படின்னாரு. இது வந்து ஆவரேஜ் இது. ஸோ கடந்த ஒரு மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு மாதத்தில் விட ஆவரேஜ் இது ஏற்றம் இருந்ததா இறக்கம் இருந்ததா அப்படின்றதுக்கான ஆவரேஜ் இது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறக்கம் இருந்தால் இறக்கத்தில் காட்டும், ஏற்றம் இருந்தால் ஏற்றத்தில் காட்டும். அவ்வளோதான் வந்து போன கடந்த மாதத்தில் அக்டோபர் க்ளோசிங்லேருந்து நவம்பர் க்ளோசிங் வரைக்கும் எவ்வளோ ஏறி இருக்குது அப்படின்றது தான் அது. ஒரு நாள் ஏற்றம் இருக்கும், ஒரு நாள் இறங்கி இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேணாம். ஸோ இந்த பங்குகளை வந்து இந்த போன மாதத்தில் இருக்குது. இதில் வந்து இது அப்படி பார்த்தோன்னா மந்த்லி க்ளோசிங்கில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மந்த்லி க்ளோசிங் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா அடுத்த ஒரு சில மாதங்களில் வர வந்து நம்ம இந்த ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களும் இந்த பங்குகள்லாம் யூஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எந்த பங்குகள்லாம் வந்து ஏற்றம் இருக்குது, அது கண்டினியூ ஆகுமா, பேட்டர்ன் கண்டினியூ ஆச்சுன்னா திரும்ப வந்து அது அந்த அடுத்த லெவலுக்கு ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு தான் இந்த டேட்டா உங்களுக்கு ஏன் கூட அந்த எடுத்து போகிறோம் அப்படின்னா ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, ஸோ இதில் கொஞ்சம் லாங் டைமுக்கு வந்து இந்த யூஸ் பண்ணுறவங்களுக்கு சில இடத்துல வந்து கண்டினியூஸாக பேட்டர்ன் கண்டினியூ ஆகும். அதெல்லாம் வந்து அடுத்து வர இதில் வந்து நமக்கு கண்டினியூஸாக வந்து அந்த பங்குகள் வந்து ஏற்றமாக இருக்கும். அது கவனிக்கிறதுக்காக தான் அந்த டேட்டா வந்து உங்களுக்கு நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அடுத்த வீடியோவில் எந்தெந்த பங்குகள் நவம்பர் சீரீஸில் இறங்கியிருக்கு, கண்டினியூஸாக இறங்குமா அப்படின்றதையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுங்கள். என்னால் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணேன். இல்லைன்னா வீடியோவில் உங்களை அதுக்கான ஆன்சர் நான் கொடுக்குறேன். வாட்ஸ்அப்போட லிங்க்கும் டெலகிராமோட லிங்க்கும் வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.